மக்களே வணக்கம். மக்களே, முந்தா நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு அப்நார்மலான செய்தியா தான் போயிட்டே இருக்கு. என்னன்னா, முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, மராத்தான்ல வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஓடி முடிச்ச உடனே அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ரொம்ப சிம்பிளி ஒரு ப்ரொபகண்டாவ கிரியேட் பண்றாரு. இந்தியாவிலேயே இவர் தான் வந்து முதல் சீஃப் மினிஸ்டர். 3 கிலோமீட்டர் ஓடுன சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது முடிச்ச அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா, இம்மீடியட்டா ஒரு வீடியோ வெளியாகுது. கில்லி சரத் அப்படின்ற ஒரு அமைச்சரோட போதை உட்கொண்ட ஒரு வீடியோ வெளியாகுது. அந்த வீடியோ வெளியாயிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு ஒரு செய்தியை வந்து தலைமைச் செயலகத்துல இருந்து அறிவிக்கிறாங்க. என்னன்னா, ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளருக்கு வந்து டெல்லி நியமன தகுதியான ஒரு சீட்டை வந்து அரேஞ்ச் பண்றாங்க, அலோகேட் பண்றாங்க. அப்போ இது முடிச்ச அடுத்த கையோட பாத்தீங்கன்னா, திரு செங்கோட்டையன் வந்து என்ன பண்றாரு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே அவங்களோட ஐடியில வந்து பாத்தீங்கன்னா, ஜாதியோட ஐடென்டிட்டியை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. மக்களை இது எல்லாத்தையும் கோர்வையா பாத்தீங்கன்னா, இது எல்லாமே மிகப்பெரிய விவாதமா ஆக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனா, இத பத்தி ஒட்டுமொத்த மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இதை எதுவுமே பேசாம, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, நேத்து காலையில திரு பாக்யராஜ் அவர்கள் இறந்துட்டாங்க. அவருக்கு வந்து என்னோட ஆழ்ந்த இரங்கல். அங்க எல்லா மீடியாஸும் உள்ள போனதுனால இந்த முக்கியமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அப்போ இன்னைக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வந்து என்ன பண்றாரு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்டோட ஐடியில வந்து ஜாதி பேரை வைக்கிறது தப்பான முறையில மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இங்க ஒரு விஷயத்துக்கும் மக்களே டெட் கேட் ஸ்ட்ராட்டஜி இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்களே. ஏன்னா இது தயவு செய்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இவங்க ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ப்ரொஃபஷனலா இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் விழிப்புணர்வோட இருக்கணும். நம்மளை சுத்தி எந்த மாதிரி அரசியல் நடந்துகிட்டு இருக்குன்றத தயதாட்சணை இல்லாமல் பொதுப்படையான முறையில சுய சிந்தனையோட யோசிங்க மக்களே. ஏன்னா நீங்க யோசிச்சா மட்டும்தான் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இதை எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திரு வைகோ அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல வெளிப்படையா சொல்றாரு, திரு விஜய் அவர்கள் தான் என்கிட்ட சொன்னாரு, உங்களோட 2 எம்எல்ஏக்களையும் ரிசைன் பண்ண சொல்லுங்க. அந்த தொகுதியில நானே ஸ்பெசிபிக்கா போயிட்டு பிரச்சாரம் பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்கிறேன். மக்களே, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு கலாச்சாரம். கடந்த 75 வருட காலத்துல அதிமுக மைனாரிட்டி அரசா இருந்தாலும் சரி, திமுக மைனாரிட்டி அரசா இருந்தாலும் சரி, குதிரை பேரம் அளவுல போய் ஒரு கட்சியை வந்து டைல்யூட் பண்ணி அங்கிருந்து எம்எல்ஏக்களை பிரிச்சுட்டு வந்து வாங்கி ஆளும் கட்சி போயிட்டு இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் செய்யவே இல்லை. இது முழுக்க முழுக்க யாரு பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக. மற்ற மாநிலங்கள்ல பாஜக என்ன செயல்பாடுகள் பண்ணாங்களோ அதை தான் இப்ப தாவேக்கால வந்து திரு விஜய் அவர்களும் ஆதவர்ஜலும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை சுத்தி எந்த மாதிரியான தவறுகள் நடந்துகிட்டு இருக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க மக்கள்.